சாக கடந்த ஒரு மனிதன் இருந்தான். உடலெல்லாம் புண்ணாக இருந்தது. பசியோடு இருந்தான், ஆடையின்றி இருந்தான். எல்லா மக்களுமே வந்தார்கள், பார்த்தார்கள், சென்றார்கள். ஒரு மனிதன் கூட அவரை கண்டுகொள்வதாக இல்லை. ஆனால் 2 கால்கள் அவனை கண்டதும் நின்றன. கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. கரங்கள் அவனை தூக்கிவிட்டன. அதுதான் அன்னை தெரசா. அன்னை தெரசா அந்த மனிதனை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவனுடைய புண்களை எல்லாம் துடைத்து அந்த காயத்திற்கு மருந்து போட்டார். பசியோடு இருந்தவனுக்கு உண்ணுவதற்கு உணவை கொடுத்தார். எல்லாரும் அவனிடம் கேட்டார்கள், எப்படி இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதே, அவன் சாக போறானே, ஏன் தேவையில்லாமல் இது இவனுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அன்னை தெரசா சொன்னாங்களாமா, இதோ இந்த மனிதனை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் இயேசுவையே பார்க்கிறேன். இவனுக்கு செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் கூட நான் இயேசுவுக்கு செய்வதற்காகத்தான் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அந்த மனிதன் இறக்கும் வரைக்கும் அவனுடைய கரங்களை பிடித்து கொண்டே அவன் அருகிலேயே அன்னை தெரசா இருந்தாராம். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி தீர்ப்பின் போது நடக்கக்கூடிய நிகழ்வை ஒரு ஊமையாக மக்களுக்கு கொடுக்கின்றார். ஒரு பக்கம் செம்மறியாடுகள், ஒரு பக்கம் வெள்ளாடுகள். செம்மறியாடுகள் நல்லவர்களை குறிக்கிறது, வெள்ளாடுகள் தீயவர்களை குறிக்கிறது. அதற்கான விளக்கத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். இதோ பசியோடு இருந்தவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை, தாகத்தோடு இருந்தவர்களுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை, சிறையில் இருக்கும் பொழுது நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. இதோ நீங்கள் எல்லோருமே இருளுக்கு செல்லுங்கள், நரகத்திற்கு செல்லுங்கள் என்று தண்டனை கொடுக்கிறார். யாரெல்லாம் பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் தாகமாக இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் தனியாக இருந்தவர்களுக்கு துணையாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து விண்ணகத்திற்கு அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆலயத்திற்காக ஆயிரங்களாக கொட்டி கொடுத்தவன் நான் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை இல்லை. இதோ என்னுடைய சொத்துக்களை விற்று இந்த சுவர்களை எழுப்பி இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை இல்லை. பசியோடு இருந்தவனுக்கு கை நிறைய உணவு கொடுத்திருக்கிறேனா? ஆடை இல்லாமல் இருந்தவனுக்கு என்னுடைய பழைய அங்கேயாவது கொடுத்திருக்கிறேனா? நோயோடு படுத்திருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோருக்கு அம்மா நல்லா இருக்கிறீங்களா, அப்பா மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்களா என்று கேட்டிருக்கிறேனா? இதை செய்தால் நீங்களும் நானும் சொர்க்கத்திற்கு செல்வது நிச்சயம். செய்யவில்லை என்று சொன்னால் சொர்க்கமும் கிடையாது. இந்த மன்னகம் கூட ஒரு கட்டத்திலே நமக்கு நரகமாக தோன்றலாம். முடிவு நம் கையில். ஆமென்.